வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து புடலங்காய் கூட்டு சிக்கன் ஃப்ரை. சூப்பரான காம்பினேஷனு. எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பருப்பு வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். துவரம் பருப்பு தான், கடலைப்பருப்பு போடல நான், துவரம் பருப்பு தான். இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி புடலங்காய் வெயிலுக்கு நம்ம இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லது. நான் பச்சை மிளகாய் போடல இன்னைக்கு, அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கல வெயிலுன்றதுனால. இதில் வந்து தேங்காய், சீரகம், ஒரு 4 மிளகு இதை மிக்ஸியை அலசி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கோங்க கட் பண்ணி. நான் இன்றைக்கி மிளகு சீரகம் தான். சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கூட்டுக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு. நான் வந்து வெயிட் போட போகிறேன், அதனால் நான் தாளித்து கொட்டிட்டு ஒரு 2-3 சவுண்டு விட்டால் புடலங்காய் ஈஸியாக வெந்துடும். இப்போவே நல்லா சூப்பராக வாசனை வருது. தேங்காய் அரைக்கும்போது பச்சை மிளகாய் வேணும்னா போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் வெயிலுன்றதுனால வந்து நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் தாளித்து கொட்டி மூடி சவுண்டு விட்டாக்கா கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து தாளித்து கொட்டிட்டேன். கருவேப்பிலை இல்லை, அதனால் வந்து நான் போடலை. நீங்கள் நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியில் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இன்றைக்கி தம்பி வாங்கின்னு வர மறந்துட்டான். இப்போ நம்ம மூடி ஒரு 3 சவுண்ட் விட்டாலே போதும், புடலங்காய் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மூடிட்டு வெயிட் போட்டுடுறேன். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுவல் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, நான்வெஜ்ன்றதுனால ஒரு 3/4 டீஸ்பூன். வந்து மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போதும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன்.
சால்ட் தேவைக்கேற்ப அளவுக்கு ஏற்ப போட்டுருவோம். வதக்கலாம். மசாலா வதங்கட்டும். சிக்கன் போட்டுக்கலாம். இதெல்லாம் தெரிய மாட்டேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, கொஞ்சமாக சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய். நல்லா வதங்கினதும் தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன் வந்து எப்படி வேகுது, எவ்வளோ தண்ணி விடுறதுன்னு பார்த்துக்கினேன் நம்ம விட்டுக்கலாம். இல்லை சிக்கன் நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருந்தால் அதுலேயே வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர் விட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நல்லா ட்ரையாக வேணும்னாலும் நல்லா தீ வச்சு நல்லா சிக்கன் வெந்ததும் தீ வச்சு ட்ரையாக எடுத்துக்கோங்க. இல்லை தொக்கா வேணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதான் அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் திறந்த மாதிரி மூடுங்க. அப்போ தான் நல்ல இதாகி வரும். சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வெந்த பிறகு காட்டு. சிக்கனு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்க, அருமையாக. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இன்றைய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில். இதில் மற்றதெல்லாம் என்ன பண்ணணுன்றதை நான் போட்டு காமிக்கிறேன். கேஸு கொஞ்சம் நமக்கு மிச்சமாகும். இது முதல்ல சொன்ன மாதிரி புடலங்காய் கூட்டு, அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. அப்புறம் இன்றைக்கி தயிர், இப்போ பக்கத்துலேயே இருக்குது தயிர், ஊறுகாய் காட்டுங்க. தயிர் இது வீட்டில் போட்ட ஊறுகாய், சூப்பராக இருக்கும் ஊறுகாய். இதுதான் இன்றைய சமையல். பாருங்க, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு. நல்லா சாமிக்கு வைக்கிற மாதிரி நிறைய வந்திருக்கு அந்த பக்கம்லாம். இன்றைக்கி சமையல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.